எங்களுக்கு மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் இந்த உலகத்திலே கானானிலே வாழுகிறவர்களைப் போல இருக்கிறோம் என்றும், நமக்கு எதிரிகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு என்றும் சிந்தித்தோம். நாம் போராட வேண்டிய காரியங்கள் உலகம், மாமிசம், பிசாசு. நாம் விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிக்கிறவர்களாகவும், அறிக்கை செய்ய வேண்டிய காரியங்களை அறிக்கை செய்து செயல்படும் பொழுது மாம்சத்தை ஜெயிக்கிறவர்களாயும் இருக்கிறோம் என்று சிந்தித்தோம். மேலும் பிசாசானவன் எப்பொழுதுமே தந்திரமாக நம்மிடத்தில் வருகிறதுனாலே அவனை குறித்து மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றும், அவனுக்கு எதிராக நாம் போராட முடியாது, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார் என்றும் சிந்தித்தோம். ஆனால் ஒரு போர் வீரனாக, ஒரு ஜீவனுள்ள விசுவாசியாக தொடர்ந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை பார்ப்போம். எபேசியர் 6 அதிகாரம் 10 முதல் 12 வரை வாசிக்கிறேன். கடைசியாக என் சகோதரரை, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்திலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த நிருபத்தின் இறுதி பகுதியிலே வந்து, சகோதரரே, நீங்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டும் என்று கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க கர்த்தருடைய வல்லமை நமக்கு தேவையானதாக இருக்கிறது. ஒரு விசுவாசி மாம்சத்திற்கும் இரத்தத்திற்கும் விரோதமாக போராட வேண்டியதில்லை. இந்த எதிரியானவன் ஆவிக்குரியவனாய் இருக்கிறான். போராட்டம் ஆவிக்குரிய போராட்டம். எனவேதான் ஆவிக்குரிய வல்லமை நமக்கு தேவை. நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு விசுவாசியினுடைய மாம்சம் எதிரியோடு போராட வேண்டியதில்லை. மாம்சம் மரித்து போனதென்று அறிந்தவர்களாக கர்த்தருக்கு பூரணமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். மாம்சத்தின் மேலே எப்படி வெற்றி கொள்வது என்பதை குறித்து ரோமர் 6 அதிகாரத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய சுபாவத்திற்கு எதிராக நாம் போராடுவோம் என்றால் தோல்வியையே காண்போம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தான் தன்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து பவுலப்போஸ்தலன் ரோமர் 7 அதிகாரத்திலே எழுதியிருக்கிறார். பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க பயன்படுத்த வேண்டிய தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தான் நாம் பயன்படுத்த வேண்டும். எனவேதான் ஒவ்வொரு விசுவாசியும் நன்றாய் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், மாம்சத்திற்கும் இரத்தத்திற்கும் எதிராக அல்ல, பிசாசிற்கு எதிராக நாம் யுத்தம் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த யுத்தத்தை நாம் செய்கிறதில்லை. அந்த எதிரி ஆவிக்குரிய எதிரி, யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம். அவனுக்கு எதிராகவே நாம் நிற்கிறோம். பிசாசானவனை ஜெயிக்க, வெற்றி சிறக்க நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொண்டு நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் உறுதியானவர்களாய் இருக்க முடியும். நாம் இப்பொழுது ஆவிக்குரிய யுத்தத்திலே இருக்கிறோம். பிசாசானவன் நமக்கு எதிராக மிக ஆயத்தத்தோடு இருக்கிறான். நாம் அவனுக்கு எதிராக போராடுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் நாம் நேருக்கு நேர் யுத்தம் செய்கிறவர்களாய் இருக்கிறோம். 12ஆம் வசனத்தின்படி இப்பொழுது இந்த காலகட்டத்திலே நாம் போராட்டத்தின் மத்தியிலே இருக்கிறோம். இது பிசாசின் கரத்திலே இருக்கும் ஒரு உலகம். நாம் எந்த பக்கம் திரும்பினாலும் பிசாசின் கிரியைகளை பார்க்கலாம். இந்நாட்களிலே பிசாசின் வணக்கம், பிசாசின் கிரியைகள் மிக வெளியரங்கமாய் இருக்கின்றன. பல இடங்களிலே பிசாசிற்கென்று கோவில்களும் எழுப்பப்பட்டிருக்கின்றன. பிரியமானவர்களே, இந்த உண்மையை அறியவில்லை என்றால் உங்கள் கண்களை நன்றாக திறந்து பாருங்கள். திருச்சபைக்கு எதிராகவும் பிசாசானவன் கிரியை செய்து வருகிறான். விசுவாசிகளுக்கு எதிராகவும் அவன் கிரியை செய்கிறான். ஆனால் இவைகளுக்கு எதிர்த்து நிற்க நாம் தகுதி உள்ளவர்கள் அல்ல என்பதை உணர வேண்டும். தானியேல் 10 அதிகாரத்திலே ஒரு ஆவிக்குரிய எதிரியை நாம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கிறது என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பதில் வரவில்லை. 3 வாரங்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். தானியேல் 10 அதிகாரம் 2, 3 வசனங்கள். அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. இறுதியாக ஒரு தூதன் வந்து தானியேலை தொட்டு என்ன சொல்கிறார்? தானியேல் 10 அதிகாரம் 11, 12 வசனங்கள். அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றான்.
இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடே எழுந்து நின்றேன். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதைச் செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தை நிமித்தம் நான் வந்தேன். உடனடியாக தானியேல், நீர் சொல்வது உண்மையாக இருந்தால் 3 வாரங்களாக நீர் எங்கே சென்றீர் என்று கேட்டிருக்க உரிமை இருக்கிறது. அந்த தூதன் தொடர்ந்து சொல்வதை கேளுங்கள். வசனம் 13. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். கவனித்தீர்களா? பிசாசானவனோடு கூட அந்த தூதன் போராடி கொண்டு இருந்திருக்கிறான். எனவே மீண்டும் போய் மிகாவேல் தூதனை அழைத்து வந்து பிசாசானவனை மேற்கொள்ள வேண்டியதிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ஆவிக்குரிய போராட்டம்தான் நடந்து வருகிறது. இன்றைக்கு அநேக விசுவாசிகள் இப்படித்தான் குறிப்பிட்ட சில பிசாசுகளோடு நீண்ட நாட்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள். துரைத்தனங்கள் என்பது ஒவ்வொரு தேசத்திற்கும் மேலாக பொறுப்பாக இருக்கிற பிசாசுகள். அதிகாரியாக இருப்பது என்பது மனிதர்களை பிடித்து கொள்ள துடிக்கும் குட்டி பிசாசுகள். இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் என்று சொல்வது சாத்தானின் உலக காரியங்களை கவனிக்கும் பிசாசுகள். பொல்லாத ஆவிகளின் சேனைகள் என்பது பல்வேறு உலக சமயங்களை தங்கள் கையில் வைத்திருக்கும் பிசாசுகளின் கூட்டம். சாத்தானுடைய ராஜ்யம் எல்லா ஒழுங்கும் கிரமமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டமே இப்பொழுது உலகத்தை தங்கள் விருப்பம் போல நடத்தி கொண்டிருக்கிறது. எத்தனையோ பாடுகள், துன்பங்கள், வேதனைகளின் பின்னணியத்திலே சாத்தான் இருக்கிறான். உலகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் அவனே. இப்பொழுது நமக்கு எதிரி யார் என்பதை கவனித்திருக்கிறோம். இந்த எதிரி ஆவிக்குரிய நிலையில் உள்ள எதிரி. இந்த எல்லா பிசாசுகளின் தலைவனாகத்தான் சாத்தான் இருக்கிறான். இப்பொழுது யுத்தம் எங்கே என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு திருச்சபை இந்த ஆவிக்குரிய போராட்டத்தை குறித்த கருத்தற்றதாய் இருக்கிறது. ஒரு ஆலய கட்டடம் மிக அழகாக இருக்கிறதென்றால், அங்கே கூட்டம் நிரம்பி வழிகிறதென்றால், பண நிலைமை சிறப்பாக இருக்கிறதென்றால் எல்லாம் சரியாயிருக்கிறது என்று எண்ணிக்கொள்வோம். ஆனால் பிரியமானவர்களே, சபையின் பணம் தொடர்பான போராட்டம் அல்ல இது. தனக்குத்தானே போதுமானதாய் இருந்த ஒரு சபை பண நிலைமையிலே குறைபடுகிறதென்றால் அங்கே ஏதோ பிரச்சனை இருக்கிறது. ஏதோ ஒரு ஆவிக்குரிய பகுதியிலே அங்கே போராட்டம் என்பது தெரிய வருகிறது. அந்த திருச்சபையில் உள்ளவர்கள் உண்மையாகவே கிறிஸ்துவில் ஊண்ட கட்டப்பட்டிருக்கிறார்களா என்ற கேள்வி எழும்புகிறது. கர்த்தருடைய வார்த்தை ஒழுங்காக பிரசங்கிக்கப்படுகிறதா என்ற கேள்வி எழும்புகிறது. அந்த திருச்சபையின் மக்கள் மத்தியிலே அன்பும் ஐக்கியமும் காணப்படுகிறதா என்ற கேள்வி எழும்புகிறது. ஏதோ எழுப்பப்பட்ட புரளியை நம்பி திருச்சபையிலிருந்து பலர் வெளியேறிவிட்டார்களா என்ற கேள்விகள் எழும்புகிறது. ஏதோ ஒரு ஆவிக்குரிய பிரச்சனையினாலே தான் அங்கே பண நிலைமையும் குறைந்திருக்கிறது என்பதை யாருமே உணர்ந்து கொள்ள முடியும். எங்கே கசப்பு இருக்கிறதோ, பகை உணர்வு இருக்கிறதோ, அங்கே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய முடியாது. திருச்சபைகள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே கடந்து வந்த நபர்களை குறித்து பேச விரும்புகின்றன. எந்தெந்த சுசேஷ கூட்டங்களிலே எத்தனை பேர் கர்த்தருக்காக வாழப்போகிறோம் என்று தீர்மானித்திருக்கிறார்கள் என்ற அறிக்கையை சமர்ப்பிக்க விரும்புகின்றன. ஆனால் உண்மையை அலசி பார்த்தால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தேட வேண்டியது இருக்கிறது. அவர்கள் அங்கிருந்து மறைந்து போய்விடுகிறார்கள். மக்கள் ஆவிக்குரிய ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறபடினாலே ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தையிலே ஊண்ட கட்டப்பட வேண்டும் என்பதை உணர வேண்டும். பிசாசுகளின் கிரியைகளினாலே மனிதர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் கட்டப்பட்டு பல்வேறு திசைகளிலே இழுத்து செல்லப்படுகிறார்கள். தவறான நம்பிக்கைகளுக்கு நேராக ஓடுகிறார்கள். இதன் விளைவாக முக்கியமான திருச்சபைகளிலும் ஊழிய ஸ்தாபனங்களிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் குறைந்து போய் கொண்டிருக்கிறது. இது எதிராளியான பிசாசானவனுடைய கிரியையே. இது சாத்தானுடைய தந்திரமே. சரி, இப்பொழுது ஒரு போர் வீரனின் பாதுகாவலை குறித்து பார்ப்போம். எபேசியர் 6:13 ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது எதிராளியானவன் யார் என்பதை இனம் கண்டு கொண்டு விட்டோம். இப்பொழுது போர் வீரனின் பாதுகாவலுக்காக
என்னென்ன அவனுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை பார்ப்போம். எந்த ஒரு விசுவாசியும் பிசாசானவனை எதிர்த்து தாக்கி முன்னேற வேண்டும் என்று இங்கே சொல்லப்படவில்லை. இந்த முழு பகுதிக்கும் அடிப்படையான வார்த்தை நிற்கவும் என்பதாகும். விசுவாசி இந்த உலகத்தின் வழியாக கடந்து செல்லும் ஒரு பிரயாணியாய் இருக்கிறான். மட்டுமல்ல, நாம் இந்த உலகத்திலே சாட்சிகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பந்தயத்திலே ஓடுகிறவர்களைப் போல ஓட வேண்டும் என்றும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். இந்த எபேசியர் நிறுவத்திலே ஒரு விசுவாசியை ஒரு போர் வீரனாக சித்தரித்தாலும் நீ போரிட்டு முன் செல்ல வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கும்படியாகத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பில்லி சண்டே என்னும் கர்த்தருடைய ஊழியர் அடிக்கடி சொல்லும் ஒரு காரியம், செய்தி அளிக்கும் இடத்திலே நான் நிற்கும் பொழுதும் பிசாசானவனோடு நான் போராடுவேன் என்று கூறுவார். இது மிகவும் உண்மை பிரியமானவர்களே. ஏனென்றால் இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். எங்கெங்கே கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறதோ, எங்கெங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் இந்த ஆவிக்குரிய போராட்டம் இடம்பெறுகிறது. இந்த குறிப்பிட்ட இடத்திலே தான் பிசாசானவன் மிக தீவிரமாக வேலை செய்கிறான். சனிக்கிழமைகளிலே நடைபெறும் கேளிக்கைகளிலும் வேடிக்கைகளிலேயும் அவன் செயல்படவில்லை. கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற இடங்களிலே தான் அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். தனிப்பட்ட விதங்களிலே நாம் போராட தேவையில்லை. இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை, நிற்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். பிசாசானவனே தாக்குகிறான். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க வேண்டும். தங்கள் வாழ்க்கையிலே தோல்வி கண்ட கிறிஸ்தவர்கள் யுத்தம் செய்வோம் வாரும் கிறிஸ்து வீரரே என்று பாடுவது உற்சாகமளிக்காது. அதைவிட விசுவாசிகள் இயேசுவின் சிலுவை வீரர்களே எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போம் என்று பாடுவது சிறந்தது. மீதியான நாட்களிலே உறுதியாக நிற்பதுவே விசுவாசிகளுக்கு கிடைக்கும் வெற்றி. இன்று பல சபைகளை பார்க்கும் பொழுது நமக்கு மிகவும் துக்கமாயிருக்கிறது. இன்று அநேகர் அருமையான ஊழியக்காரர்கள் போராட்டத்திலே நின்று போராடி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் யுத்த களத்திலே இருக்கிறார்கள். ஆனால் பல சபைகளிலே மக்கள் ஆராதனைக்கு வருவது குறைந்து கொண்டே செல்கிறது. பங்கு பெறும் பல கிறிஸ்தவர்களும் ஆவிக்குரிய போராட்டத்தை குறித்த அறிவற்றவர்களாய் இருக்கிறார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்கள் போதகருக்காக, உங்கள் சபை ஊழியருக்காக ஞாயிற்றுக்கிழமை காலையிலே கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பவர்களுக்காக சனிக்கிழமையிலேயே நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? அவர்கள் உட்கார்ந்து செய்தியை ஆயத்தம் செய்ய முடியாதபடி, ஜெபிக்கவும் முடியாதபடி பிசாசானவன் பல காரியங்களை அன்றைக்குத்தான் அவர்களுக்கு கொண்டு வருவான். நீங்கள் அவர்களுக்காக கர்த்தரிடத்திலே ஊக்கமாய் ஜெபியுங்கள். உங்கள் ஜெபம் மிக மிக அவசியம். டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு ஒரு முக்கியமான காரணம், உங்களைப் போல பல்லாயிரக்கணக்கான விசுவாசிகள் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். அன்று மோசே கைகளை உயர்த்தி கொண்டு இருந்த பொழுது எப்படி ஊரும் ஆரோனும் உதவியாளர்களாய் இருந்தார்களோ, ஜெபிக்கும் கரம் கீழே சென்று விடாதபடி காத்து கொண்டார்களோ, அதே போல திருச்சபையின் நல்வாழ்விற்காக ஊழியக்காரர்கள் பரிசுத்தமாய் ஏற்றவிதமாய் ஊழியங்களை நிறைவேற்றுவதற்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சாத்தான் உங்கள் போதகருக்கும் சபை ஊழியருக்கும் எதிர்ப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் அவர்களை சிலுவையில் அறையும் கூட்டத்தோடு நீங்கள் இணையாமல் அவர்களுக்காக நீங்கள் முழங்கால் படியிடுங்கள். ஜெபித்து கொண்டிருக்கும் அவர்களுடைய கரங்களை தாங்கி பிடியுங்கள். ஒவ்வொரு திருச்சபை மக்களும் தங்கள் போதகருக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள் என்றால் அந்த திருச்சபையின் ஆவிக்குரிய வாழ்க்கை தொடர்ந்து வளர்ந்து கொண்டே செல்லும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டு 16ஆம் வசனத்தின் இறுதியிலேயும் நில்லுங்கள் என்றுதான் கூறியிருக்கிறார். 4வது முறையாக விசுவாசிகளுக்கு இந்த கட்டளை வருகிறது. இந்த ஒரு இடத்திலே தான் திட்டவட்டமாக ஒரு தளபதியைப் போல கட்டளையை கொடுக்கிறார்.
இதுவரை பவுல் நான் வேண்டிக் கொள்கிறேன், உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் என்று கூறிக்கொண்டிருந்தார். இப்பொழுது மிக திட்டவட்டமாக நில்லுங்கள் என்கிறார். நாம் நிற்பது மட்டுமல்ல, நம்மை பாதுகாத்து கொள்ளும்படியாக சில கவசங்களை உடையவர்களாய் இருக்க வேண்டும். பிசாசானவன் நம்மை தாக்கும் பொழுது அது நம்மை பாதிக்காதபடி நம்மை உறுதியாக நிற்கத்தக்கதாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். முதலாவதாக சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறைகளிலே கட்டினவர்களாக என்கிறார். பழங்காலங்களிலே இடுப்பிலே கட்டப்படும் அந்த கச்சையானது ஒரு வீரனின் எல்லா உடைகளையும் அந்தந்த இடத்திலே வைத்துக் கொள்வதாய் இருந்தது. இது மிக அவசியமானது. உங்கள் கச்சை தொலைந்து போயிருக்கும் என்றால் நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டீர்கள். உங்கள் உடை திறந்துவிடும். நீங்கள் அணிந்திருக்கும் கால் சட்டைகள் விழுந்துவிடும். இப்படிப்பட்ட வேடிக்கையான சிரிப்பதற்கான சில சித்திரங்களை ஒருவேளை நீங்கள் பார்த்திருக்கலாம். சிரிப்பிற்காக செய்யப்படும் காரியத்திலே அப்படி செய்கிறது பரவாயில்லை. ஆனால் யுத்தத்திலே நிற்கும் பொழுது கச்சை மிக உறுதியானதாய் கட்டப்பட்டதாய் இருக்க வேண்டும். பழங்கால கதை ஒன்றின்படி மிகவும் ஞானமுள்ள ஒரு சேனை அதிபதி எதிரிகள் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது எல்லாருடைய அரை கச்சைகளையும் முதலாவது வெட்டி விடுகிறான். அதிகாலை வேளையிலே யுத்தம் ஆரம்பமாகும் பொழுது யாரும் தங்கள் சரியான உடையிலே நிற்க முடியவில்லை. யுத்த தளவாடங்கள் கீழே விழுந்து விட்டன. அந்த யுத்தத்திலே அவர்கள் தோற்று போய்விட்டார்கள். இங்கே எதிரிக்கு முன் சத்தியம் என்னும் கச்சையை கட்டினவர்களாக நிற்கும்படியாக பவுல் கட்டளை கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, எல்லா காரியங்களையும் ஒன்றாக பிடித்து வைக்கிறது எது? அதுதான் சத்தியம். சத்தியம் என்றால் என்ன? அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இந்நாட்களிலேயும் கர்த்தருடைய வார்த்தைகளை அப்படியே மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் தேவை. விளையாட்டு வீரர்கள், சினிமா துறையிலிருந்தும் சின்ன திரையின் பின்னணியத்திலிருந்தும் வந்த பலர் சாட்சி உரைக்கிறார்கள். அவர்களிலே பலர் கர்த்தருடைய வார்த்தையை இன்னமும் ஆழமாய் அறியாதவர்களாயிருக்கிறார்கள். இன்று சத்தியம் என்னும் கச்சையை சீராக கட்டியவர்கள் நமக்கு தேவை. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் கேட்கும் பல சாட்சிகள் உங்கள் முடிகளை எழும்பி நிற்க செய்யலாம். ஆனால் அப்படிப்பட்ட பலரும் தங்கள் கச்சையை இழந்தவர்களாயிருக்கிறார்கள். மிக குறுகிய காலங்களிலே வசனத்திற்கு தங்கள் வாழ்க்கையிலே கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காததால் தவறான போதனைகளிலே பின் சென்று விடுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த போர் வீரன் அணிந்திருக்கும் ஒவ்வொரு உடையும் கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது. நாம் கிறிஸ்துவிலே உன்னதங்களிலே இருக்கிறோம். எனவே இந்த உலகத்திலே நம்முடைய நடக்கையிலே கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அவரை நம்முடைய வாழ்க்கையிலே தரித்தவர்களாக இருப்பது நாம் உறுதியாக நிற்க நமக்கு உதவி செய்கிறது. கிறிஸ்துவின் நாமத்தை மைமைப்படுத்தாத எந்த சாட்சியையும் நாம் அனுமதிக்கக்கூடாது. இன்று பலருடைய சாட்சிகள் தனி மனிதனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறது. நான் பெரிய விளையாட்டு வீரனாக இருந்தேன், நான் பெரிய ஒரு நடிகனாக இருந்தேன், எனக்கு மிக அதிகமான தாளந்துகள் இருந்தன, இந்த அற்புதமான தாளந்துகளை நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன் என்று பலர் சொல்லலாம். இப்படிப்பட்ட சாட்சிகளிலே பயன் இல்லை. பிரியமானவர்களே, உலகத்தின் பார்வையிலே நாம் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் இதை கேட்கிறவர்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாக இருக்க வேண்டும். ஒரு விசுவாசியின் நீதி இயேசு கிறிஸ்துவே. நம்முடைய நீதி அழுக்கான கந்தை என்று ஏற்கனவே பலமுறை சிந்தித்திருக்கிறோம். இவை நம்முடைய மார்க்கவசமாக இருக்க முடியாது. ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலே தேவனோடு சரியான உறவுள்ள ஒரு மனசாட்சி இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் நீதி ஒன்றே ஒரு விசுவாசியை நிலைத்து நிற்க செய்கிறது. மனிதனுக்கு முன்னும் தேவனுக்கு முன்னும் அவனை உறுதியாக நிற்க செய்கிறது. பாதுகாக்கப்படும் இருதயம் அந்த விசுவாசியை நீ குற்றவாளி என்று சொல்லாத ஒன்றாய் இருக்க வேண்டும். மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்ற ஒரு இருதயமாய் இருக்க வேண்டும். வாழ்க்கையிலே பாவத்தை வைத்துக்கொண்டே போராட்டத்தை தொடர முயற்சிக்க கூடாது. அப்படி செய்யும் பொழுது நாம் வெற்றி பெறுகிறதில்லை. அடுத்ததாக சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாய் இருக்க வேண்டும். சரியான பாதரட்சைகள் உறுதியாக நிற்பதற்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. இது அடிப்படையான அஸ்திபாரத்தை குறித்து பேசுகிறது. நமக்கு உறுதியான அஸ்திபாரம் தேவை. கைகளினாலே சண்டை செய்யும் போராட்டங்களிலேயும் கால்கள் உறுதியாக நிற்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்படுகிறது. நம்முடைய கால்கள் கிறிஸ்துவாகிய கற்பாறையில் உறுதியாய் நிற்கிறதா? கிறிஸ்துவே இந்த உலகத்திலே உங்கள் அஸ்திபாரமாக இருக்கட்டும். ஏனென்றால் வேறு அஸ்திபாரம் இல்லை. எனவே கிறிஸ்துவை நாம் பூரணமாக தரித்தவர்களாய் இருக்க வேண்டும். உலகத்தை நாம் சந்திக்கவும்
ஆவிக்குரிய போராட்டத்திலே உறுதியாக நிற்கவும், கிறிஸ்து நம்மிலேயும் நாம் கிறிஸ்துவிலேயும் இருப்பதை குறித்த நிச்சயமுள்ளவர்களாய் வாழ வேண்டும். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்திலே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சு மெத்தையிலே நாங்கள் படுத்திருப்பதல்ல. உலகம், மாமிசம், பிசாசிற்கு எதிராக நாங்கள் போரிட வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு நினைவுபடுத்தியதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உறுதியாக உம்மிலே நிற்கும் பொழுது, அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவிலே நிற்கும் பொழுது எங்களுக்காக நீர் யுத்தம் செய்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே சத்தியம் என்னும் அரைக்கச்சையை கட்டியவர்களாக, உம்முடைய வார்த்தைகளை சரியாய் அறிந்து புரிந்து கொண்டவர்களாக, உம்முடைய நீதியை பெற்றிருக்கிறோம் என்ற நிச்சயம் உள்ளவர்களாக உம்மிலே உறுதியாய் நிற்க எங்களுக்கு கிருபை செய்தருளும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் யாருடைய வாழ்க்கையிலே பிசாசானவன் எப்படிப்பட்ட போராட்டங்களின் வழியாக அவர்களை வழிநடத்துகிறானோ, அவர்களை தாக்க முயற்சிக்கிறானோ, அது எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். தங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த போராட்டத்தில் உறுதியாக நிற்க பலத்தையும் உம்முடைய ஞானத்தையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையிலே சத்தியத்தை சரியானபடி அறிந்தவர்களாக, உம்முடைய நீதியை உறுதியாய் பெற்றிருக்கிறவர்களாக, கிறிஸ்துவாகிய உம்மிலே பூரணமாய் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க நீரே உதவி செய்தருளும். போராட்டத்தை குறித்து எந்த ஒரு சகோதரனோ சகோதரியோ சோர்வடைந்து விடாமல் எல்லாவற்றையும் குறித்து உம்மோடு அவர்கள் பேசி உம்முடைய ஆலோசனையை பெற்று உறுதியாக முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்க நீரே கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.